புதுசா கட்சி தொடங்கிய நடிகர் ஒருத்தர் நான் தான் அடுத்த முதல்வர் ஆக போறேன், எங்களுக்கும் திமுக போட்டி மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் பாக்குறீங்க? அவரை பார்த்து கேளுங்க, அவர் விவரம் சொல்லுவாரு. இப்ப நான் இந்த விவரத்தை மட்டும் சொல்றோம். நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், பரீட்சைக்கு போகும்போது எல்லாருமே பாஸ் ஆயிடணும், கடவுளே நான் படிச்ச கேள்வியா வரணும், எனக்கு ஈஸியா இருக்கணும், நான் பாஸ் ஆகணும் தான் போவாங்க. போகும்போது நீங்க பரீட்சை எழுதுற மாணவர்கிட்ட நீங்க சந்திச்சு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு? இல்லைங்க நான் ஃபெயில் ஆகிறதுக்கு தாங்க பரீட்சை எழுத போறேன். யாராவது சொல்லுவாங்களா? பரீட்சை எழுத போகும்போது பாஸ் ஆயிடுவேன் தான் சொல்லுவாங்க. அங்க போய் கேள்வியை சந்திச்சு பரீட்சை எழுதி அதுக்கப்புறம் தானே உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே இருந்து பல பரீட்சை எழுதி பாஸ் ஆகி சிஎம் ஆனவர் இப்போ திரும்ப ரொம்ப கவலைப்படுறீங்க வெற்றி. அவர் சொல்றாரு, அவர் நம்ம கூட இல்லையே, இருந்தவர் போனாதானே விசுவாசி தலைவரே. இப்ப அவரு எல்லா பதவியையும் இங்க அனுபவிச்சுட்டாரு. ஒரு தொண்டன் முதலமைச்சராக முடியும் என்பதுக்கு இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் இளைஞரணி செயலாளராக இருந்து, சேர்மனா இருந்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தார். இப்ப திமுகவுல ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிப்பாங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க. அதிமுக சாமானிய தொண்டர்களை அறிவிப்பாங்க, ஓபிஎஸ் அறிவிப்பாங்களான்னு கேளுங்க. ஆமாங்க, ஜனநாயகத்துல அறிவிக்கணும்ல, அவருக்கு அறிவிப்பாங்களா? இங்கதானே எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தானே கொடுத்துருக்காங்க. இத்தனையும் அனுப்பிச்சுட்டு முதலமைச்சரா ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி இப்படி போயிருக்காரு. அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? நீங்களே கேள்வி நீங்களே பதில், கேள்வி நீங்களே பதில் நீங்களே. சார் ஓபிஎஸ் போனது யாருக்கு சார் பலம்? திமுக போனது யாருக்கு பலம்? அவர் போனது இப்ப போய் திமுக சேர்ந்தது திமுகவுக்கு பலவீனம், அண்ணா திமுகவுக்கு பலம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.